ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷனும் டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா நம்மளுக்கு நியூவாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா சேனலுமே பெய்ட் டெஸ்ட் பேட்சும் சரி, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் சரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் இருக்கும், பெய்ட் டெஸ்ட் பேட்சும் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சேனலில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் இதை படிக்கிறதா அதை படிக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம படிக்கிறத விட டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் போட்டு போட்டு பார்க்க தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எந்த சேனல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்கன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நக்கீரன் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். அதை யூத் பேப்பரும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. விடாமுயற்சி பேட்ச், குரூப் 4 தமிழ் பேட்ச். இது தமிழுக்கு நல்லாவே அவங்க கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. 35 டெஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. நியூ, ஓல்டு, சிறப்பு தமிழ் சிலபஸ் வைஸும் சரி, புக் வைஸும் சரி. ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லா லெசன்லேருந்து உங்களுக்கு இலக்கணத்தை கொடுத்துட்றாங்க டெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்ட்டு 10ஆம் வகுப்பு வரைக்கும் இலக்கணம் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆனால் அவங்க 300 ஃபீஸ் பெய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பெய்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இது 300 தான். ஸோ நீங்கள் ஈஸியாக பே பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம், டிஎன்பிஎஸ்சி அன்அஃபிஷியல், நெக்ஸ்ட்டு வைகை அகாடமி. இந்த அகாடமிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2K அகாடமி, இதெல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றத்தை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது தமிழுக்கு நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியோ டிஎன்பிசியில் 100 ரூபீஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்ட் டைமு, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம், நெக்ஸ்ட்டு 2K அகாடமிலாம் உங்களுக்கு தமிழும் ஓகே, ஜிஎஸும் சரி, எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பெய்ட் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கிருஷோபா அகாடமி, த்ரோனா அகாடமி, சந்தோஷ்மணி அகாடமி, இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் சந்தோஷ்மணி அகாடமி இந்த சண்டே வரைக்கும் ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1200 பேமெண்ட்டு. த்ரோனா அகாடமியில் 1500, கிருஷோபாவில் 1200. கிருஷோபாவில் பேமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷ்மணி நீங்கள் இனி பார்க்குறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் பைலிங்குவெல்லாம் கொஷின் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு த்ரோனா அண்ட் கிருஷோபால்லாம் உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு சந்தோஷ் மீடியமில் பைலிங்குவலாக இருக்குது. ப்ளஸ் ரீசனிங் கிளாஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனி ஜாயின் பண்ணணும் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷ் மணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிருஷோபாவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 29லேருந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கான ஷெட்யூலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீக்கான ஷெட்யூல். எக்ஸாம் டேட் 29. அவங்க மேக்ஸுக்கு ரீசனிங்கும் 10 சம்ஸ் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் மெட்டீரியல் கொடுப்பாங்க 1 வீக்குக்கானது. நான் சொன்ன சேனலுடைய நேம்ஸ் அண்ட் அவங்களுடைய டெஸ்ட் ஷெட்யூலில் என்னுடைய டெலகிராமில் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான். படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவீங்க. பட் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் இந்த மிஸ்டேக் பண்ணினேன். லாஸ்ட் டைம் நான் படிச்சுட்டு மட்டும் இருந்தேன், டெஸ்ட்டு போட்டு பார்க்கல. அதனால தான் என்னால் 163 கொஷின் தான் போட முடிஞ்சது. டெஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தா ஒருவேளை
ஒருவேளை கிளியர் ஆகிருக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு இது வந்து உங்களுக்கு மெத்தட் வந்து தெரியும். ஏன்னா நான் கொஷினே போய் தப்பாக ரீட் பண்ணேன். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது எல்லாரும் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எப்படி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதுக்கான ஆன்சர் வந்து குடிக்கிறது பதிலாக நெக்ஸ்ட் இதில் வந்து ஆன்சர் போய் குடிச்சிருவோம். இந்த மிஸ்டேக்லாம் ரொம்ப நடக்கும். அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இதான் கரெக்ட் டைமு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். இவ்வளோ நேரம் வந்து வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.